ஸ்டேட் ஆஃப் ஹாமஸுக்கு இனிமேல் நான் தான் கட்டணம் வசூலிக்க போகிறேன், நான் தான் வசூல் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் பிரேசிலுடைய அதிபர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? நீ ஒரு கடற்கொள்ளையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் போரில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் ஒரு புறம், இன்னொரு புறம் ஈரான் எடுத்திருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம். அது என்ன? டோட்டலாக மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈவெண்ட்டும் ஒரு சிறிய தொகுப்பாய் வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து, யுஏஇ இந்த மாதிரியான அரபுலக நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை ஈரான் மூடினதுனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டம், இது எல்லாத்தையுமே அவங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும். பணம் அமெரிக்கா நிறைய விரயம் பண்ணியிருக்கு, பட் உங்களுடைய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கோம். அந்த வகையில் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸில் எப்படியெல்லாம் ஈரான் சேதப்படுத்தியிருக்காங்களோ அதற்கான இழப்பீடை அமௌண்ட்டை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இப்போது அரபுலக நாடுகளுக்கு அன்பாக கட்டளையிட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அஃபா அப்படிங்கிற விமான நிலையம், அதன் மீது ஏமனுடைய ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக செதஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல். ஏன் இப்போது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகள் சவுதி அரேபியா மீது அட்டாக் நடத்துகிறாங்க? இது தொடர்பாக நம்ம வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதை யாரும் நம்பக்கூட முடியல அவங்களால. சவுதி அரேபியா மறுபடியும் ஏமன் மீது தாக்குதல் நடத்தி விட்டதா அப்படிங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, உண்மை, நிஜமாகவே அவங்க ஏமனில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் மீது சவுதி அரேபியா அட்டாக் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது போருக்கு சமமானது தான். அப்போது திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஹவுதிகள் சூளுரை எடுத்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை குறி வச்சு இப்போ அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் தப்பாகும்? இனிமே ஈரானுக்குள்ளே, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை கடந்து ஈரான் வழியாக போகக்கூடிய எல்லா கப்பல்களுக்குமே நான் தான் வசூல் ராஜா, நான் ஒரு கடற்கொள்ளையனாக மாறிட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். அதுவும் 20% வரி விதிக்க போகிறாராம். இந்த 20% வரி அப்படிங்கிறது சென்காமுக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கப்பல்கள் உங்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் அது ஒரு நீரிணை பகுதிங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நீண்ட பகுதி அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறுகிய பகுதி தான். அந்த இடத்துல 2 இடங்களில் கொட்டகை போட்டிருக்காங்க ஈரானும் அமெரிக்காவும். சென்காம் படை என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவோட படை அவங்க கடலில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நின்றுட்டு வரக்கூடிய கப்பல்களுக்கு வழிவிட்டு நிப்பாட்டுறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேங்கிற பேரில் நின்றதாக சொல்கிறாங்க. இப்போது அதே அமெரிக்கா என்ன சொல்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்ல நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் போகிறதுக்கு, அதனால் எங்களுக்கு காசு கொடுங்க, ஈரான் உங்களை அட்டாக் பண்ணாமல் நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹாமஸ் அப்படிங்கிறதே எங்களுடைய கேட்வே, நாங்கள் தான் அதுக்கு கட்டணம் வசூலிப்போம். இப்போ எகிப்து எப்படி சுயஸ் கால்வாய்க்கு கட்டணம் வசூலிக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி நாங்கள் அதுக்கு கட்டணம் வசூலிக்க போகிறோம். இதில் நீங்கள் அமெரிக்காவை பற்றின பேச்சுக்களுக்கு எங்களுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த $1 மில்லியன் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எத்தனை பேருக்கு தண்டல் கட்டுறது? புரியுதா? இதுதான் இப்போ பிரச்சனையாக மாறி நிற்கிது. ஈரான் வசூல் வேட்டை ஈடுபடுறாங்க அப்படின்னா அமெரிக்காவும் இப்போ வசூல் ராஜாவாக மாறிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரேசிலுடைய அதிபர் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது, கடற்கொள்ளையனாக மாறிவிட்டாயே ட்ரம்ப், நீ சோமாலியாவை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்ன கடற்கொள்ளையர்கள்னு, இப்போ நீயே கடற்கொள்ளையனாக தானே மாறி இருக்க, அப்போ அமெரிக்கா கடற்கொள்ளையில் ஈடுபடுவது இது முதல் முறைன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியான் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அதாவது, மக்கள் எல்லாருமே தன்னுடைய வீட்டில் இப்போ 5 பல்பு இருக்குது அப்படின்னா 2 மட்டும் பயன்படுத்துங்க, மீதியை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதிகமான அளவில் கரண்ட்டை உபயோகப்படுத்தாதீங்க. ஒய்ஃபை கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தியாகம் பண்ணுறது அப்படிங்கிறது நாட்டுக்கான ஒரு பெரிய ஒரு இதுதான், சாக்ரிஃபைஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்க. ஏன்னா
நம்மளை முடக்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போது அன்னெசரியாக செலவு பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. நம்முடைய ரியாலுடைய மதிப்பு அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக இன்க்ரீஸ் ஆகணும், நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு. ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நடிய ஸ்பீச் ஒன்று பெச்சஸ்கியான் அவர்கள் கொடுத்துருக்காரு தன்னுடைய நாட்டு மக்களுக்காக. இப்போது நான் சில இடங்களை மையப்படுத்துகிறேன். அந்த இடங்கள் மீது அமெரிக்கா முழுமையாக தாக்குதலை நடத்தி நிறைவு செய்து விட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது புஷேர், ஷாபகார், ஜஸ்கு, கொனாரக்கு, அபு மூசா, பந்தர் அப்பாஸ், இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே எங்களுடைய முக்கியமான தாக்குதல் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம், நாங்கள் எங்களுடைய இலக்குகளை அடைந்து விட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய வார் ஒன்று நடந்ததான சீனே இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளோ இதை பற்றி பெரிய அளவில் பேசலை. ஒரு பீரியடில் சோஷியல் மீடியாவில் அதிகமான அளவில் பகிரப்பட்ட ஒரு வீடியோ, மிடில் ஈஸ்டில் பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசியில் அயத்துல்லா அலி கமனி அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு மார்ச், ஏப்ரலுடைய பாதி வரைக்கும் அதை பற்றி அதிகமான அளவில் செய்திகள் பரப்பப்பட்டது. இப்போது அது ரொம்ப பெரிய அளவில் டவுனில் இருக்குது. இதை சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்திகளை பூரா முடக்கிறாங்க. அதே வேளையில் ஈரானில் சில விஷயங்களை சாதித்ததாகவும் சொல்கிறாங்க. சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய வார் ஒன்று நடத்திட்டு சவுதி அரேபியாவை வச்சு ஏமனையும் தூண்டிவிட்டு ஒரு இருவேறு போர் முறையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பேரலாக இங்கே நேட்டோ டீமை வச்சு அங்கே உக்ரைனை தூண்டிவிட்டு ரஷ்யாவுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க. ரஷ்யா ஈரானுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளை முடக்கிறாங்க. சீனா என்னதான் ஆனாலும் சரி நாங்கள் ஈரானோடு தான் கைகோர்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய கனமழை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த இயற்கை பேரிடரை சமாளிக்கிறதுக்கு தான் இப்போ சீனா முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ அமெரிக்கா ஈரானை முழுவதுமாக ஆக்கிரமித்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றி எல்லா வேலைகளையும் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க வித்தின் அ வீக்கில். அமெரிக்காவால் சேதப்படுத்தப்பட்ட ஒரு பாலம், அந்த பாலத்தில் தான் சீனா வரைக்குமே ஈரான் டு சீனா வரைக்கும் ட்ரெயின் ஒன்று போகுது. அந்த ட்ரெயினில் ட்ரேடு ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரேடை டோட்டலாக கட் பண்ணுறதுக்காக தான் அந்த பாலத்தின் மீது அட்டாக் பண்ணாங்க. இப்போது அந்த பாலத்தை வித்தின் 24 ஹவர்ஸில் ஈரானும் சீனாவும் இணைந்து சரி பண்ணி மறுபடியும் அந்த ரயில்வே ட்ராக் வழியாக ட்ரெயின் ஓடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். ஈரான் மீதான புதியதொரு முற்றுகை அப்படிங்கிறது இனிமேல் தொடங்க போகுது. அது ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அடுத்து வரக்கூடிய நாட்களில் துறைமுகங்கள் மீதும் கப்பல்கள் மீதும் எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு இடியொப்ப சிக்கலாகத்தான் வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. யுஏஇக்கு சொந்தமான 2 டேங்கர் கப்பல்கள் மீது அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க. அதில் 2 இந்தியர்கள் இறந்து போயிட்டாங்க, ஏகப்பட்ட பேருக்கு காயம் ஏற்பட்டது. அந்த கப்பலே முழுவதுமாக பூமிக்கு அடியில், அதாவது கடலுக்கு அடியில் போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை டெல்லியில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் சைடில் இருந்து அதிகாரிகள், அம்பாசிடர் தொடர்பு கொண்டு அவங்க நேரடியாக வரவழைச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவது, ஏற்கனவே அந்த 1.5 மந்த் நடந்த வாரில் இந்தியர் ஒருத்தர் இறந்து போனார், ரைட்டா? அதுவும் பரமக்குடி பக்கம் முதுகுளத்தூரை சேர்ந்த ஒரு இந்தியர் இறந்து போனார். இப்படி தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய வாரில் இந்தியர்கள் இறப்பது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் மனவேதனை ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான். இத்தாலியினுடைய மிக முக்கியமான நகரம் ரோம். அந்த இடத்துல வச்சு 6வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டம் போட்டிருக்காங்க. ஈரான் பக்கமும் இதுக்கு கலந்துக்கோங்க அப்படிங்கிற அழைப்பு விடுத்திருக்காங்க. பட் ஈரான் இது தொடர்பாக முடிவுகளை இன்னும் வெளியிடலை. பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டார். இருந்தாலும் இப்போ போர் நடந்து, அதாவது எப்படி சொல்கிறது, சத்தமே இல்லாமல் ஒரு வார ஈரான் மேலே நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. அதுவும் 50க்கும் மேற்பட்ட டொமாக்காக் ஏவுகணைகளை வச்சு அந்த ஈரானில் முக்கியமான பிரதேசங்கள் மீது அட்டாக் நடத்தினதாக சொல்லப்படுது. ஸோ இது எல்லாம் வெளி உலகுக்கு தெரியாமல் சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய வாரம் நடத்தி ஈரானுடைய வாயை அடைக்கிறதுக்கு அமௌண்ட்டும் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு தான் ரோம் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இதற்கு ஈரான் சம்மதம் தெரிவிப்பாங்களா இல்லையாங்கிறத வித்தின் 24 or 48 ஹவர்ஸில் தெரிஞ்சிடும். கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. குறிப்பாக
பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலைங்கிறது $85 நெருங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது $100 அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. மறுபடியும் சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் தலை தூக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, டீசல் பெட்ரோல் உள்ளிட்ட விஷயங்களையும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மக்கள் சைட்லேருந்து அஞ்சப்படுது. அதே நேரத்தில் மத்திய அரசு இது தொடர்பான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அயத்துல்லா அலி கமனி அவர்களுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி 90% முஸ்தபா கமனி அவர்களுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ முஸ்தபா கமனியினுடைய உடல்நிலைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஈரானுடைய உச்சத்தலைவர் முஸ்தபா கமனி அவர்கள் இறுதி தருணத்தில் இருக்கிறார் அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய வாய்ஸ் ஓவர் ஒன்று இப்போது நெட்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட்.